நலந்தருந்தலை நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் வரலாற்று மகிமையை பார்ப்போம். பெரிய நம்பியும் திருக்கோஷ்டி நம்பியும் மட்டுமல்ல, இன்னும் சில சீடர்களும் ஆளவந்தாரின் மறைவுக்கு பிறகு தற்கொலை செய்து விடுவதென முடிவெடுத்திருந்தனர். சில சீடர்கள் அவரிடம், தாங்கள் மறைந்த பிறகு எங்களை வழிநடத்தி செல்ல யார் இருக்கிறார்கள்? எங்களை உபதேசம் செய்பவர் யார்? கலங்கரை விளக்கை காணாத கப்பல் போல இவ்வுலக வாழ்க்கையில் நாங்கள் தத்தளிக்க இயலாது என புலம்பினார்கள். ஆளவந்தார் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். சீடர்களே, யாரும் மனம் உடையக்கூடாது. நம் ரங்கநாதன் எல்லாரையும் காப்பாற்றுவான். அவனை நீங்கள் தினமும் தொண்டு செய்யுங்கள். திருப்பதிக்கும் காஞ்சிபுரத்துக்கும் அவ்வப்போது சென்று வாருங்கள் என்றார். ஸ்ரீரங்கம் அவனது சொந்த வீடு என்றால், திருப்பதி அவனது மலர் பாதங்களில் தம்மை கொண்டு சேர்க்கும் சிறந்த ஸ்லோகத்திற்கு ஈடானது. காஞ்சிபுரம் நமக்கு விடுதலைக்கும் மந்திரமாகும் என்றார். திருவரங்கம் பெருமாளை அறையர் வருத்தத்துடன் அவர் அருகில் சென்றார். சுவாமி, தங்கள் திருமேனி அடக்கம் செய்ய வேண்டுமா, தகனம் செய்ய வேண்டுமா என்றார். இதற்கு ஆளவந்தார் எந்த பதிலும் சொல்லவில்லை. மறுநாள் ரங்கநாத திருவில் புலா வந்தார். ஆளவந்தார் சீடர்கள் ரங்கநாத தரிசிக்க சென்றுவிட்டனர். அப்போது ஒரு சீடர் மட்டும் தெய்வ அருள் வந்தது. பெரிய நம்பியும் திருக்கோஷ்டி நம்பியையும் எக்காரணம் கொண்டும் ஆளவந்தாருக்கு பின் தற்கொலை செய்ய கொள்ளக்கூடாது என அருள்வாக்கு தந்தார். இவ்விஷயம் ஆளவந்தாரின் காதுகளை எட்டியது. அவர் தன் சீடர்களை, தற்கொலை கொடிய பாவமல்லவா, இது இறைவனுக்கே பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர் ஒருவன் திருவீதி விழா வரும்போது சீடர் மூலமாக பேசியிருக்கிறான். உங்கள் யார் வாயிலும் இனி தற்கொலை என்று சொல்லி வரக்கூடாது என்று கூறினார். உங்கள் அகங்காரம் ஒழிய வேண்டும். பரமனின் அடியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். எம்பெருமான் ரங்கநாதன் திருவடிகளில் மலர் சூட்ட வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை சொன்னார். சில காலம் இப்படியே நீடித்தது. உடல்நிலை சற்றே தேறிய நிலையில் ஒரு நாள் இறைவனின் திருவீதி விழாவையும் ஆளவந்தார் பார்த்தார். தன் சீடர்களை எல்லாம் திருவரங்க பெருமாள் அறையறை கவனித்துக் கொள்ளும்படி செய்தார். இவர் சுகமில்லாமல் இருக்கும் செய்தி காஞ்சிபுரத்தில் உள்ள 2 அறந்தனர்கள் தெரிய வந்தது. அந்தணர்களுக்கு அவர்கள் ஆளவந்தாரை பார்க்க வந்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து இருவர் வந்திருக்கிறார்கள் என தெரிந்ததும் உடனே ஆளவந்தார் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார். ராமானுஜரை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவல் அவர் முகத்தையே பிரகாசமாக்கியது. அவர்களை வரவேற்ற அவர் ராமானுஜரை பற்றி விசாரித்தார். ராமானுஜ யாதவ பிரகாசனின் பள்ளியிலிருந்து விலகியதும், பின்னர் திருக்கோஷ்டி நம்பியை குருவாக ஏற்றுக்கொண்ட கேட்டதும், சால கிணற்றில் இருந்த பெருமானின் அபிஷேகத்து தண்ணீர் எடுத்து வரும் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார். தன் சீடர் பெரிய நம்பி அழைத்தார். நம்பி, நீ உடனே காஞ்சிபுரம் போ, ராமானுஜனை அழைத்து கொண்டு விரைவில் வா என்றார். குருவின் கட்டளைக்கு தலை வணங்கிய பெரிய நம்பி காஞ்சிபுரத்து புறப்பட்டார். ஆனால் என்ன செய்வது? இவர் திரும்புவதற்குள் ஆளவந்தாரின் உடல்நிலை மீண்டும் பாதிக்கப்பட்டது. இம்முறை பாதிப்பு மிக கடுமையாக இருந்ததினால் மனம் கலங்காத அவர் ரங்கநாத தரிசிக்க தினமும் கோயிலுக்கு சென்றார். ஒரு நாள் கோயிலுக்கு சென்று திரும்பியதும் சீடர்களை அழைத்தார். அன்பு சீடர்களே, நான் இது நாள் வரை உங்களிடம் தவறாக நடந்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். சீடர்கள் உருகி போனார்கள். தெய்வம் தவறு செய்வதென்றால் தாங்களும் செய்திருப்பீர்கள் என்றபடியே கண்ணீர் உகந்தனர். திருவரங்க பெருமாள் அறையர் அழைக்கப்பட்டார். எல்லோரும் ரங்கநாதருக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் குருவிடம் பக்தி கொள்ளுங்கள். இங்கு வரும் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்யுங்கள் என்றார். பின்பு பத்மாசனத்தில் அமர்ந்தார். தன் மனதை அடக்கி பரமனிடம் நிலை கொண்டு சென்றார். அவரது கபாலம் வழியே உயிரை செல்லவிட்டார். அதை சுற்றியிருந்து பாடிக்கொண்டிருந்த சீடர்கள் பாட்டை நிறுத்தினர். அப்போது திருக்கோஷ்டி நம்பி இன்னும் சில சீடர்களும் தங்கள் உயிருக்குயிரான குரு பரமனை சேர்ந்து
சேர்ந்து கண்ட மகிழ்ச்சி அடைந்து விழுந்து விட்டனர், மயங்கி விழுந்து விட்டனர். சில ஆளவந்தார் துறவரத்திற்கு வரும் முன்பு அவரது மகனாக இருந்து வெள்ளைக்கரசு நம்பியை தேடி சென்றனர். அவரை கொண்டு அந்திமை கிரைகளை செய்ய முடிவெடுத்தனர். கொள்ளிடக்கரையில் அவரது அந்திமை கிரையை நடந்தது. இதற்கிடையே பெரிய நம்பி காஞ்சிபுரத்தை நோக்கி நடந்து சென்று வருகின்றார். ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் வெகு தூரத்தில் அல்லவா உள்ளது. 4 நாட்கள் நடந்து காஞ்சிபுரத்தை அடைந்து நம்பி முதலில் வரதராஜ பெருமானை தரிசித்தார். பின்னர் திருக்கச்சி நம்பியை தேடிச் சென்று அவரை பணிந்தார். அவர் ஆசிரமத்தில் இரவில் தங்கினார். மறுநாள் காலையில் ராமானுஜரை பார்க்க புறப்பட்டார். திருக்கச்சி நம்பி கோயிலுக்கு போய்விட்டார். சாலக்கிணறிலிருந்து ராமானுஜர் பெருமானை அபிஷேகத்திற்காக தண்ணீர் எடுத்து வர சென்று கொண்டிருந்தார். அவர் தூரத்தில் வருவதை பார்த்தோம் பெரிய நம்பி அயர்ந்து நின்றுவிட்டார். அவரை குறித்து சில சோகங்களை பாடினார். இதற்குள் அருகில் வந்துவிட்ட ராமானுஜர் அந்த சோகங்களை கவனித்து கேட்டார். தொடர்ச்சி நாளை காணலாம்.